நீங்க என்ன பேசாமலே நிக்கிறீங்க? நான் என்னைக்கு பேசியிருக்கேன்? நீ பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டுறதானே என் வேலை. சின்ன பாப்பா எங்க? கோயிலுக்கு போயிருக்கேன். நான் கோயிலுக்கு போறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இங்க ஓடி வந்துட்டேன். அப்பா, இந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சிட்டு இந்த கஞ்சி எடுத்து குடிக்கும் போது அப்பா பாப்பா சூப்பர். அசத்துக்கப்பா. அம்மாமா குடிக்காதீங்கம்மா. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என் தோலை உரிச்சிருவாங்கம்மா. முன்ன நீங்க வெங்கடேசன் கிட்ட கூடு வாங்கி குடிச்சதுனால அவனை வேலையை விட்டே நீக்கிட்டாங்கம்மா. அதுக்குதான் அவனை மீன் வியாபாரம் செய்ய சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்தேனே. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கும் பணம் தரேன். இந்த ஊர்களுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா. நம்ம அநியாய வட்டி வாங்குறோமா? 120 அதிகமான வட்டியா? சின்ன பாப்பா நில்லு. இவ்வளவு நேரமா எங்கடி போயிருந்த? அது ஒண்ணுமில்ல, கோயில்ல ஆடிட்டு பல்லு உடஞ்சிடும். நேரா வீட்டுக்கு வராம கோயிலுக்கு அனுப்பி போனேன். நீ உடனே வீட்டுக்கு பானல, அதான் நான் என்ன சொன்னாலும் நீ ஏத்தே பேசிக்கிட்டு வர. ஆமாமா, இந்த ஊர்ல உன்னை தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தானே நீ எல்லா விஷயத்திலயும் அதிகாரம் காட்டுற. அதுக்குதான் நான் தயாராயிட்டேன். உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒண்ணு விடவா? வயசு இன்னும் 12 கூட ஆகல, அதுக்குள்ள உன்னை எழுத்து பேசுற பாத்தியாக்கா? யோ சண்முகம், எவையா எனக்கு 12ன்னு பொய் சொன்னது? உங்க அம்மா. முந்தா நாள் தானே எனக்கு 19 ஆச்சு. என்ன பண்ணி கம்முன்னு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லார்கிட்டயும் என் அக்கா உனக்கு 12 வயசு தான் சொல்லியிருக்கா. நீ நம்பலனா நான் நம்புறாத. யோ சண்முகம், எங்க அம்மா சொன்னது எல்லாம் பொய். அம்மா, பொய்யே பேசுறவங்களுக்கு பொண்ணாதான் பிறக்குமா? இப்பவே 2 பேர் இருக்கோம். மறுபடியும் போய் பேசினேன்னு வச்சுக்கோ, இன்னொன்னு பொண்ணாதான் பிறக்கும். ஜாக்கிரதை. உன்ன அகிலா, அப்பா நீ உன் ரூமுக்கு போய் வட்டி கணக்க பாரு. நான் சின்ன பாப்பாவுக்கு புத்தி சொல்றேன். நீங்க இப்படியே பேசுங்க. ஏற்கனவே இவ ஆட்டத்தை என்னால தாங்க முடியல. வாயை மூடுங்க. அவ மேல உள்ள கோபத்தை என் மேல காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அதாவது சிவராத்திரி அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு 10 ரூபா மணி ஆர்டர் அனுப்புடான்னு சொன்னா, எதுக்குங்க தீபாவளிக்கு அரிசி பருப்பு போஸ்டல் அனுப்பிடலான்னு சொன்னானா ஒருத்தன். அந்த பழமொழி ஞாபகத்துக்கு நிறுத்துங்க. பழமொழி சொல்லி ஆளை கொண்டுகிட்டு இவ்வளவு நீ பேசாத. நான் அவகிட்ட பேசுறேன். இந்த பக்கம் வாமா. நீ ஏமா அவகிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏத்து கேட்டுக்கிட்டே இருக்க? இல்ல டாடி, ஒரு புருஷனா நீங்க கேட்க மறந்தது, ஒரு பொண்ணா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அம்மாவை கேள்வி கேட்கிறப்பெல்லாம் உங்க கண்ணுல ஏதோ ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன். அம்மா சந்தியா, உன் அம்மாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அடியெல்லாம் கொடுத்தா பத்தாது. கொடுத்தா ஒரே அடி. மனுஷங்க மனசை புரிஞ்சு திருந்துற அளவுக்கு ஒரு பெரிய அடி கொடுக்கணும். அது ஒன்னாலேயோ என்னாலேயோ முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ரூபத்திலே அந்த கடவுள் ஒருத்தன் அனுப்பத்தான் போறார். அவன் தான் உங்க அம்மாவுக்கு யமனா வர போறான். வணக்கம். குட் மார்னிங் பெரிய பாப்பா. என்ன தீபாவளிக்கு முன்னாடி வர பட்டாசு மாதிரி வந்துட்ட? உன் காலேஜ்ல ஏதாவது மறியலா? அது இல்ல, எனக்கு இந்த காலேஜ் கூட இஷ்டம் இல்ல, அதான் போங்கடான்னு வந்துட்டேன். என்னம்மா இது? இந்த காலேஜ்ல சேர்ந்து 10-12 நாள் தான் ஆச்சு. இதுவும் பிடிக்காம போச்சா உனக்கு? யோ சண்முகம், சின்ன பாப்பா, அக்கா கால் வைக்காத காலேஜ் ஏதாவது இருந்தா சொல்லி பாக்கலாம். என் லிஸ்ட்ல மிச்சம் இருக்கிறது நியூ காலேஜ் ஒண்ணுதான். அதுவும் ஆம்பளைங்க காலேஜ். அதுலயும் பெரிய பாப்பாவை சேர்க்கலன்னு வச்சுக்க. அப்புறம் ஒரு வீணைய கத்துக்கமான்னு அனுப்பி வச்சுட்டு மேரேஜ் பண்ணி அத்தை வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரியோட பொண்ணு படிச்சாலும் படிக்காம போனாலும் எப்பவும் ஏதாவது ஒரு காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு கௌரவம், என் பொண்ணுக்கு சந்தோஷம். அம்மா அம்மாதான். டாடி என்ன கெட்டவரா? டாடி கெட்டவர் இல்ல, நெட்ட. அம்மா லட்டு, டாடி புட்டி. அம்மா போதும் போதும், நிப்பாட்டு உங்க சண்டைய. ஒருத்தி அம்மா பக்கம் ஒருத்தி அப்பா பக்கம் பேசி எங்களை சடுகுடாட வச்சிடாதீங்க. இதத்தான் சொல்லுவாங்க, சேலை கட்டிக்கிட்டு வாடி செல்லம்மா கோயிலுக்கு போகலாம்னு சொன்னானா ஒருத்தன். தோளோட சேர்த்து எப்போ வாழைப்பழத்தை தின்னுட்டேன்னு சொன்னாலும் அவன் பொண்டாட்டி. அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது எனக்கு. மாமா, இது பழமொழியா? என்னால தாங்க முடியாம தான் கேக்குறேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்றீங்களா? சொல்ல முடியலன்னா சொல்லுங்க, என் சொந்த ஊருக்கே போயிடுறேன். வேண்டாம், இப்ப சொல்றேன். சின்மய சிதானந்த சித்விலாச பிருந்தாவன சுந்தர சுகுமார சௌந்தரிய காந்தர்வ கண்மணி தன் யௌவன பரிபூரண பூரண பிரகாசிக்கும் கண்களே, அன்னந்தனியே இறங்கி வந்த வனிதாமணி தன் வீணா வினோத பெண்ணே, அணங்கே சந்தனம் போல் அழகுமாய் சந்தனமாய் ஆனந்த. நீ என்னமா பெசரட்டு செய்வியா? சாதாரண பெசரட்டு இல்லம்மா, மசாலாவை உள்ள வச்சு அமுக்கி செய்வாரு. ஜீவா, ஸ்டோரி அது வரைக்கும் வரலடா, இது கதையே வேற. என்னடா பின்னாடி நிறைய இடம் வாங்கிட்ட? பெசரட்டு வேணுங்களா பாப்பா? ஏய் பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. 10 பெசரட் எடுத்துட்டு வா. 10 பெசரட். இவன் சரியான பொறுக்கின்னு நினைக்கிறேன். சச்சா, நல்ல மனுஷன் இவ. இந்த காலேஜ்ல பிஏ வரைக்கும் சரி, இங்கே கேண்டீன் கூட போட்டா. பிரின்சிபால்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் இவன்னா ரொம்ப இஷ்டம் தெரியுமா? இல்லாதவங்களுக்கு ஃபீஸ் கூட கட்டியிருக்கா. ஷட் அப். என்னடி என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க?
யாரும் என் முன்னால அடுத்தவங்களை புகழ்ந்தாலும் இன்னொருத்தரை பத்தி பெருசா பேசினாலும் எனக்கு பிடிக்காது. ஏய், எனக்கு பெசரட்டு தராம எடுத்துட்டு போற? நீங்க கேட்டது ஸ்பெஷல் பெசரட் இல்லையாமா? அதுக்குள்ள ஒரு எண்ணெய் விட்டு சுடணும் இல்லையா? மாமா சுட்டுக்கிட்டு இருக்கான், சூட சூட எடுத்துட்டு வருவான். ஏய் லுக், எனக்கு பெசரட்டு வர வரைக்கும் நீங்க யாரும் அதை சாப்பிடவே கூடாது. பெசரட் ரெடி மேடம். சாப்பிடுங்க. என்ன வாசனை வருது? விளக்கெண்ணெய் ஊத்தி டிஃபன் செஞ்சு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஏமாத்திட்டு வரியா? ஏய், கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே ஸ்ட்ரைக் பண்ணி இவன் கேண்டீனை மூட வச்சிடுவோம். மைண்ட் இட். அம்மாடி பாப்பாடி, என்னம்மா குளிக்கிட்டு போறீங்க? என்ன மேன் செய்யணும்ங்கறீங்க? என்ன செய்யணும்னு தெரியாத மாதிரி கேக்குற? அடுப்பாங்கற ஸ்பெஷலா 10 பெசரட் வேணும், உடனே ஊத்தி எடுத்துட்டு வான்னு ஆர்டர் கொடுத்தல, பணம் கட்டு பணம். பிளேடி பில் எவ்வளவுயா? எவ்வளவுனா எவ்வளவு? 2 பிளேட் 2 கிளாஸ் 250 ரூபாய். 500 ரூபாய் ஆச்சா? 500 கொடுத்துறேன். 500 ஓகே. என்னங்க அங்க பாக்குறீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பணம் கட்டுங்க, பணம் பணம். என் பர்ஸ் போச்சு. ம். நான் அப்புறம் வந்து கட்டறேன். இது ரொம்ப பழசுமா, வேற மாதிரி சொல்லு. அப்புறம் வந்து கட்டுறேன், நாளைக்கு வந்து கட்டுறேன், மை ஃபாதர் வந்து கட்டுவாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு போறவங்க லொள்ளு பண்ணியே என் முடியெல்லாம் போயிருச்சு. மரியாதையா பணத்தை கட்டிட்டு இங்க இருந்து ஏகுரு. கட்ட முடியாதுன்னு என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? என்ன பண்ற நீ? தபால் தபால்னு பழைய கார்ல கியரை பிடிச்சு ஆட்டுற மாதிரி சரியா பிடிச்சு ஆட்டு. செஞ்சு காட்டு. என்ன செஞ்சு காட்டு? திருவண்ணாமலை காட்டு. இப்படி இப்படி நல்லா பிடிச்சு சுத்த 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 சுத்த. ஐயோ மாவே, நைஸ் ஆகலடா. அவ்வளவுதான், 1/2 மணி நேரமா ஆட்டுது, இன்னும் நைஸ் ஆகல. தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து. அதான் உப்பு பத்தல, உப்பு போடு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு உப்புலாம் போட்டா படையெல்லாம் நாசமா போயிடும். ஐயோமா, விரல விட்டேன், விரல விட்டேன், விரல விட்டேன். ஐயோ மடி மடி, இருமா, மூக்கெல்லாம் செஞ்சுட்டு அதில் வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஏய், வாங்கடி போலாம். ஐயோ அம்மா, இடுப்பு உடைஞ்சிருச்சு. ஐயோ. ஏய், என்னது? யாரோ ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க, என்ன காப்பாத்துறியா? இந்த மூட்டை வச்சுட்டு அதெல்லாம் கஷ்டம், முதல்ல கீழே இறங்கு. எவனாது? மண்டை பிறந்துடும். யாரை நடத்திட்டீங்க? போயிட்டாங்கடா. ஒரு சக்கத்திலே போயிட்டாங்க. அடுத்து என்னமா செய்யறது? வா, வாசல் விட்டுறேன். இவ்வளவு நேரம் கழிச்சு போனா வார்டன் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஏற்கனவே பெரிய லொல்லு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இங்கே படுத்துட்டு விடிஞ்சதும் போயிடுறேன். சரி, படுத்துக்க. அப்ப நீ என் கதையை விடு. ஏய் ஜீவா, நாங்கெல்லாம் போய் வெளியே படுத்துக்கிறோம். எந்திரிக்கிறா. எனக்கு ஏதாவது இருக்குமா? என்ன? அதான் திங்கிறதுக்கு. அடுப்படிக்கு போய் பாரு, வடையோ பூரியோ இருக்கும், எடுத்து தின்னு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு. அதுல கெட்டி சட்னி வச்சு தருவியா? ஆயிடுச்சு. என்னவோ ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. ஆமா, ஓவர் ஆயிடுச்சு. பசி. என்ன பிச்சு தின்னு. ராத்திரி நேரத்துல வெள்ள பிசாசு மாதிரி வந்துட்டு கப் சிப்புன்னு படுக்கிறியா? வெளியே பிடிச்சு தள்ளட்டுமா? வேணாம் 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 வேணாம், படுத்துக்கிறேன். என்ன மாமே, ராத்திரி பூரா தூக்கம் இல்லையா? என்னடா சொல்ற? அதான் பனி பெஞ்சதுல அத சொன்னேன். அத சொல்றியா? ஆமாண்டா. ஆனா நீங்க நல்லா தூங்கி இருப்பீங்களே. ஆமா, நாங்க என்னத்த தூங்கணும், அடுப்பாங்கற. உனக்கு மட்டும் ஒரு நிமிஷம் கூட தூக்கமே வந்திருக்காது. என்ன புரியலையா? அதான் ராத்திரி பூரா பனி, பொண்ணு, குளிரு, போர்வை, அது இது. ராத்திரி நல்லா இருந்தா? நீ வேணா பாரு மாமே, அந்த பொண்ணுதான் உனக்கு. கூடிய சீக்கிரம் ஜம்மா ஜக்கா அத்திரி பார்த்தா ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சா. ஐயோ, என்ன மாஸ்டர், சுட சுட பெசரட் இருக்கு தரவா? எதுக்கே பெசரட்? வயித்தால போறதுக்கா? அசத்தெல்லாம் மேரேஜ் சாப்பாடே போட்ட. என்ன எனக்கு மேரேஜா? யார் சொன்னது? யாரோ சொன்ன. உனக்கும் திருவேணிக்கும் கல்யாணம் ஆமே, லவ் ஆமே. அட போலராது நீங்க பாட்டுக்கு. சரி விடு, அந்த பொண்ணு கோவக்காரி தான். உன்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டா. ஜமாய் நானா இருக்கு. ஏய் ஜீவா, இந்த பொருளை கிளப்பி விட்டது யாருப்பா? காலேஜ்ல எல்லாரும் நம்ம லவ் பண்றதாவும் மேரேஜ் செஞ்சுக்க போறதாவும்
ராத்திரியில ஆனா அவனால இருந்து ஈனா ஈன வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? கவனிச்சேன். கவனிச்சீங்களா? உங்களுக்கு ஓகே தானே? என்னது? அதான் என்னுடைய காதல. காதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. உன் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு காதல் பாப்பா. என்னம்மா வெளியில உட்காந்துங்காம கிச்சன்ல உட்காந்துங்கிற? என்ன விரும்புற வரைக்கும் நான் விடுறதா இல்ல. ஒரு தடவை லவ் பண்ணுவா? பொக்கடா தீது எங்கடா கவனிச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ காதல தொங்குது. லவ் பண்ணுமா? வா லவ் பண்றேன். அடிச்சன்னா எகிரி போய் அடுப்புல உட்காந்துருவேன். லவ் பண்ணுமா? லவ் பண்ண மாட்டேன். சட்னியில உப்பு போடுங்கடா. நோங்கிறவங்களை எஸ்ன்னு சொல்ற வரைக்கும் விடுறவே இல்ல இந்த திருவேணி. 24 ஹவர்ஸ்ல நீயாவே ஐ லவ் யூ வாயால சொல்ற மாதிரி செய்யல. என் பேரு திருவேணி இல்ல. அது வரைக்கும் ஹெல்மெட் ராணின்னு பேரு. என்னாச்சுமா? கணக்குல ஃபெயிலா? இல்ல சார், காதல்ல ஃபெயில். கரண்ட்ல ஃபெயிலியர் ஆட்ட காமெடியா பேச. அது சரி, யாருமா உன்னை காதலிச்ச புருஷன்? சிச்சி மனுஷன். உன்னோட சேர்ந்து எனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. யாருமா அவன்? சொல்றேன் சார், இங்கே இருக்கான். நான் ஓடி என்ன போறேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு ஸ்டூல தள்ளி விடுவேன். 3வது ஸ்டூல தள்ளுறதுக்குள்ள அவன் வந்து ஐ லவ் யூ சொன்னா ஓகே. இல்ல இந்த கைத்துல போயிடு உயிர். மாமே ஒரு ஸ்டூல தள்ளிட்டா மாமே. மண்டே போட்டு மாமே. போட்டுண்டா அவன் காலேஜுக்கா லீவ் கிடைக்கும். இன்னும் போகலையா? ஒரு தடவை மூடு. ஏம்மா ஒரு தடவை மூணுங்கிற மாமே. அப்பா 2ஆம் தடவை மூணுங்கிற மாமே. அந்த கட்டி அப்படி போட்டு வா. சீக்கிரமா நான் சிங்கமா. நம்ம தலைவர் ஜோப் விட்டாரு. ஜோப் சொன்னாரு. சரிங்கடா எல்லாரும் சரிங்க. ஜீவா டிஃபன் ரெடியா? சீக்கிரம் கொண்டு வா. ஐயோ வயித்த கலக்க போகுதுடி. வயித்த கலக்கணும்டி. அவனுங்க ஓபன் பண்ணனும். உடனே கியூல நிக்கணும். சீக்கிரம் குடியா. சாப்பிடுங்க சார். சிறப்பு விழான்னா முதல்ல ரிப்பன் வெட்டணுமையா? சிங்கம். சாதாரண பில்டிங்னா ரிப்பன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடலாம். ஆஃப்டர் ஆல் இது கக்கூஸ் தானே சார். அது இல்லீங்க. முதல்ல ஓபன் பண்ணி உள்ள போனீங்கன்னா திங்கிறது கஷ்டமா போயிடும். முதல்ல தின்னுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. திங்கறானுங்க. நம்ம கல்யாண் ஸ்வீட் செய்யறதுல நம்பர் 1 சார். காரம் செய்யறதுல A1 சார். எப்படி சார் இருக்கு ஸ்வீட்டும் கீட்டும்? சிச்சி ஸ்வீட்டும் காரமும் பிரமாதம். அசிங்கம். இந்த அசிங்கம் உங்க வாயை விட்டு போவே போதா? அது எப்பயோ வாயில இருந்துட்டேதான் இருக்கும் அசிங்கம். அப்ப நீங்க தான் கரெக்டா லெட்டர் ஓபன் பண்றதுக்கு. கக்கூஸ் ஓபன் பண்றதுக்கு நான் எதுக்கு அசிங்கம்? பின்ன எப்பவுமே ஹோட்டல்ல தான் திறப்பீங்களா? என்னங்க பிறக்கிற ஒரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 2 தடவை அங்க போகணும் வரணும். ஆண்டியோ அமைச்சரா இங்க ஒண்ணு வித்தியாசம் இல்லைங்க. நான் திறக்கலன்னா என்னால உட்கார முடியாது போல் இருக்க. கொஞ்சிருங்க அவசரப்படாதீங்க. ராகு காலம் போட்டும். அட போயா, ராகு காலத்தை பார்த்தா நாடி போயிடும். வாயா திறக்கலாம். பொறுத்து தரங்களே அசிங்கம். என் நிலைமை தெரியாம அசிங்கம். என்னங்க நிலைமையை நீங்க கண்டுட்டீங்க? அசிங்கம். ஆளாளுக்கு அசிங்கம் பண்றீங்க. அவசரப்பட்டீங்கன்னா கட்டி தர மாட்டேன். அசிங்கம். கத்திரியே சொல்லனா கடிச்சே திறப்பேன். மாலையாவது போட்டுக்கிட்டு தரங்களே அசிங்கம். மாலை இல்லாமையே திறப்பேன். கடிக்கும். நீ போட வேண்டியது. பிரின்சிபல் போலீஸ்க்கு போன் பண்ணியா? ஆமாமா சீக்கிரம் போன் பண்ணுங்க. டேய் போலீஸ்க்கு போன் பண்ணுங்கடா. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. கல்லு, எனக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுன்னு தெரியாது. ஏதோ வேடிக்கையா ஜிலேபில மோஷன் சண்டை கலந்துட்டேன். விளையாட்டை நினைச்சு செஞ்சுட்டேன். ஆனா ஒரு உயிருக்கு ஆபத்தாகுன்னு எனக்கு தோணல. போலீஸ் வருவாங்களோ எனக்கு பயமா இருக்கு. வேடிக்கையா நீ செஞ்ச முட்டாள்தனம் எத்தனை பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? வாங்க. வாட் ஹேப்பன்? எஸ்ஐ சார், ஸ்வீட்ல யாரோ பாய்சன் கலந்துருக்காங்க. ஒரு பொண்ணை இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கோம். இந்த கேண்டீன் ஓனர் யாரு? நான் தான் சார்.
ஆனா பாய்சன் கலந்தது கல்யாணம் இல்ல சார், திரிவேணி. திரிவேணியா? எங்க அந்த பொண்ணு? ஏலதா என் மேல இருக்க பிரீத்தா அந்த பொண்ணு மேல பழி சொல்ற? உனக்கு தெரியாது கல்யாண். நீ பேசாத. எஸ்ஐ சார், தப்பு என்னதான், என்ன கைது செய்யுங்க. கல்யாண், நீங்க அப்படி செஞ்ச? ஐ கான்ட் பிலீவ் இட். ப்ளீஸ் சார், நான் போலாம். நான் செஞ்ச தவறுக்கு நீ தண்டனை வாங்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்ட. இது தியாகமா கல்யாண்? இல்ல திருவேணி, மனுஷத்தன்மை. ஒரு ஆம்பளை நான் ஜெயிலுக்கு வந்துட்டா தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்துட்டேன்னு, இதே நீ கைதியா ஜெயிலுக்கு வந்துட்டேன்னா என்ன தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு வந்துட்டாலும் சொல்லுவாங்க. உன்னை விரும்பின மனுஷன் தான். உன் மேல ஒரு சின்ன நிழல் பட்டாலும் கூட அதை என்னால தாங்க முடியாது. அதுக்காக நான் ஜெயிலுக்கு வந்தேன். யூ ஆர் ராங் மிஸ்டர் கல்யாண். நானே பிளான் பண்ணி உன்னை பழி வாங்குறதுக்காக இல்லாத அன்பை காட்டி நல்லா நம்ப வச்சு இன்னைக்கு ஒரு தியாகியா தண்டனை அனுபவிக்கிற லெவலுக்கு தள்ளி இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? தட் இஸ் திருவேணி. உன்னை சந்திச்ச முதல் நாளே எனக்கு கேண்டீன்ல நடந்த அவமானத்துக்கு இதுதான் பரிகாரம். ரிவெஞ்ச். உன் மேல உள்ள கோபத்துக்கு 4-5 ரவுடிகளை அனுப்பி அடிச்சு போட்டுருக்கலாம். பட் ஜுரம் வந்தவங்களுக்கு மருத்துவம் பாக்குற மாதிரி உன் நாட்டம் பைத்தியத்துவம் சொல்லவங்கள லவ் பண்ணியே கொல்லணும். அதனாலதான் இந்த ரூட்லயே வந்த. இப்பவாவது நான் யாரு என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க மிஸ்டர். உன் லெவலுக்கு யாராவது ஒருத்திய மேரேஜ் செஞ்சுக்க. வேணும்னா உன் மேரேஜுக்கு வந்து என் லெவலுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். ஓகே? ஓகே ஓகே, முடிஞ்சிருச்சா இன்னும் இருக்கா? பாராட்டுற உன் டைலாக்ஸ். எங்க பிடிச்ச? சரி இருக்கட்டும், உன் டைம் நல்லா இருக்கு, நான் எதுவும் பேசல. ஆனா எங்க எப்போ எந்த ரேஞ்சில உனக்கு ஷாக் கொடுக்கணுங்கிறத நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வாரே வா, உன் பேஸ்மெண்ட்டையே ஆட்டி வைக்கிறேன். அதுக்கப்புறம் உன் நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் தான், தெரிஞ்சுக்க. Don't talk rubbish. Hereafter you can't do anything. Yo, SI. அந்தால சாயந்திரமா விட்டுடு. எஸ் மேடம். மாமே, ராஜீவா, உனக்கு ஏதோ டெலிகிராம் வந்திருக்கு பாரு. எப்படி இருக்குப்பா? என்னங்கடா இது? நான் எங்க இருக்கேன்? வெக்கம் கெட்ட பொண்ணு. வெக்கமா? யாருக்கு? நீ ஏதோ மயக்கத்துல இருக்கிற தம்பி, ஒன்ன சொல்லல, இவள. இவளா? சிச்சி, இவங்களா? யார் இந்த பாப்பா? நான் பாப்பாவும் இல்ல பீப்பாவும் இல்ல, அவரோட பொண்ணு. ஓஹோ, அப்படின்னா இவங்க தங்கச்சியா? அவ என்னோட பொண்ணுப்பா. வயசு 12 தான், உடம்பு கொஞ்சம் பெருத்துடுச்சு. என்னது? உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? இவ்வளவு பெரிய பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன அம்மாவா? நல்ல காலம். நம்ப முடியாத விஷயம் இதான் போல இருக்கு. அது சரி, நான் தெரியாம கேக்குறேன். இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு பெரிய வயசானவர் எப்படி கட்டி கொடுத்தாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை தம்பி. தவறு செஞ்சா செஞ்சதுதான்டா மகாதேவான்னு அந்த காலத்துல என்ன பெத்தவங்க அவசரப்பட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா அகிலா, நம்முடைய மேரேஜ், அதோட பேக்ரவுண்ட், நம்ம தாம்பத்திய வாழ்க்கை ரகசியம், இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் டாக்டர் உதயமூர்த்தியும் இல்ல, ஜப்பான் டாக்டர் கானூனும் இல்ல. ஏன் உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? நான் எங்க இருக்கேன்னு தானே. அவர் எப்பவும் இப்படிதான் தம்பி. நீங்க என்ன வேலை செய்றீங்க? பொழைக்க வழி தெரியாம விலாசம் இல்லாத கடுதாசி ஆட்டம் நான் தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வழி காமிக்கணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற தம்பி? நீ என் உயிரை காப்பாத்தினவன், அதுக்கு கைமாற நான் எதுவும் செய்ய மாட்டேனா? நீ என்ன பண்ற? நம்ம வீட்டை கவனிக்கிற மேனேஜர் ஆயிடு. அப்ப நானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு மரத்துல ஏறின கழுத தம்பிக்கு ஒத்தாசையாயிரு. இது அநியாயம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா போயிடு. இஷ்டம் இல்லைன்னு சொல்லலம்மா, எனக்கு அதிர்ஷ்டம் தரித்திரங்கிற பேர்ல தான் வரும். பாவம், ரொம்ப களைச்சு போயிருக்க. காலையில பேசிக்கலாம். படுத்துக்கு தம்பி. குட் நைட். ஒரு விஷயம், உனக்கு தூக்கம் வரலன்னா ஏசி மிஷின் இருக்கு, போட்டுக்க, ஜில்லுன்னு இருக்கும். வாடி வெளிய. இரு, டாடா சொல்லிட்டு வரேன். வெளியில வா, பேசிக்கிறேன். டாடா சொல்லு. சரி பொண்ணு.
நான் படுற கஷ்டத்துல இந்த பிச்சைக்கார ஹலோ ஃபாதர், ஹவ் ஆர் யூ? நான் சரசம்மாவுடைய ரத்தா. உன்னை இந்த பூமி மேல நடக்க விடக்கூடாதுங்கிறது என் திட்டா. அதனால இப்பவாது என்ன உன் புள்ளன்னு கட்டி புடிச்சுக்கோ. என்ன பெத்த ஆத்தாவும் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருவாடா. இந்த பைத்தியக்காரத்தனத்தை விட மாட்டேன் நீ. நீ யாரு நான் சொல்லட்டா? அம்மாடி, ஏன்டா என் உயிரை இப்படி எடுக்கிற? நான் உனக்கு ஃபாதராடா? என்ன இப்படி கூப்பிட்ட நான் தாம்பர பக்கம் ஓடி போயிடுவேன். நீ எங்க வேணாலும் போ, அங்க வந்து நீதான் என் அப்பன்னு சொல்லுவேன். எவனாவது கேட்டா இது ப்ரூஃப். உன்னால இது என் அம்மாவுக்கு அப்ப தரப்பட்ட செருப்பு. இத பார்த்தாவது புரிஞ்சிக்க. நான் கொடுத்த செருப்பா? எங்க கொஞ்சம் காட்டு பாக்கலாம். தேங்க்ஸ். இந்த மட்ட வர செருப்பு நானே போட மாட்டேன். சீ 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 சீ. மவன யாருங்க நீங்களா? நாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். அம்மா பண்ணாதீங்க சார். சொல்றேன், ஃபாலோ மீ. கம் ஆன், சர்ச். யாரது? என்ன வேணும்? என்னையா உங்க இஷ்டத்துக்கு உள்ள வரீங்க? நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். அதுக்கு இதான் நேரமா? ஐயா, நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே, அதிகமான வருமானம் வரும்போது நாம கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டித்தான் ஆகணும். அப்படி செய்யலன்னா திடீர்னு கூப்பிடாத விருந்தாளிங்க மாதிரி திபு திபுன்னு வருவாங்க, கணக்கு கேட்பாங்க, நாம சொல்லித்தான் ஆகணும். இப்ப காட்டு. எதுக்குங்க காமிக்கணும் கணக்க? ஏன் ஆஸ்தி கணக்க உங்களுக்கு எது காமிக்கணும்? முதல்ல வெளியே போங்க. பாருங்கம்மா, இது எங்க டியூட்டி. மரியாதையா வாய மூடிட்டு ஓரமா போங்க. கலாட்டா பண்ணீங்க, முதல்ல உங்களை கஸ்டடியில் வச்சுட்டு அப்புறம் எங்க கடமை செய்ய வேண்டி வரும். அகிலா, நீ சும்மா இரு. ஐயா, நீங்க உங்க வேலையை பாருங்க. இது எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கீங்களா? எதுக்கையா கேக்குறீங்க? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். எங்க பாட்டங்காலத்து ஆஸ்தி. என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரினா இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் இன்கம் டாக்ஸ் காரங்களா கணக்கு கேக்குறாங்கடா. இன்கம் எதிர்பார்த்தேன். இனியும் நிம்மதியும் கோவிந்தா. இதுக்கெல்லாம் கணக்கு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். என்ன சார் பேசுறீங்க? எங்க அக்கா அண்ணன் யாரு நினைச்சீங்க? இந்த ஊருக்கே தேவதை. கடவுள் உருமானத்துக்கு கணக்கு கேட்க கூடாது சார், கண்ணு போயிடும். என்னையா அது பெரிய சீட்டிங்கா இருக்குது? மிஸ்டர் ராமராஜ், ஒரு இடத்தையும் விடாம எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. போங்க. ஓகே சார். என்னங்க செக்கிங்கா செக்கிங்? பெரிய செக்கிங் செய்யுங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டு எவ்வளவு பேருடைய உழைப்ப உறிஞ்சு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கங்க. மாடி ரூம்ல மட்டும் இல்ல, கீழே கிச்சன்ல, அந்த வராண்டா பக்கத்துல இருக்கிற ரூம்ல கூட பெரிய பெரிய பெட்டிங்க இருக்கு. அதுக்குள்ள வைரங்கள் இருக்கு, எடுத்து தொலைங்க. அப்ப கூட உங்க ஆத்துல அடங்கலைன்னா ஊருக்குள்ள போய் கேளுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அடி உன்னை கொண்டு அவங்க கேட்காத கணக்கெல்லாம் சொல்லுங்க. என்னமா கேட்டுட்டே இருக்காங்க, எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. உன்னை கொண்டு சத்தப்படாதீங்க. அழாதீங்க, நான் இருக்கேன்ல. தெளியா ஆபீசர் சார், எங்க அத்தை கணக்காட்டல. ஓகே, அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் ஏமாத்திட்டு வந்ததுக்கு இந்த ஆஸ்தி எல்லாத்தையும் ஜப்தி செய்யறோம். திருமதி அகிலாண்டேஸ்வரி சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. கவர்மெண்ட் நிர்ணயப்படி 1 கோடி ரூபாய். 1 தரம், 2 தரம், 3 தரம். இந்த ஆஸ்திகளை அநியாய வழியில சம்பாதிச்ச உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். இந்த ரூமை போட்டு சீல் வைங்க. நாளை காலையில 11 மணிக்கு கமிஷனர் வருவார். அவர்கிட்ட இந்த வீட்டு ஓனர் கரெக்டா கணக்கு ஒப்படைக்கும். ஒப்படைக்கலைன்னா ஜெயிலே போட்டுருவாங்களாங்க? ஆமாங்க. திருமதி அகிலாண்டேஸ்வரி சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. கவர்மெண்ட் நிர்ணயப்படி 1 கோடி ரூபாய். 1 தரம், 2 தரம், 3 தரம். முடியாது தம்பி கல்யாண். நான் சோறு இல்லாம போனாலும் பொழைச்சுக்குவேன், பச்சை தண்ணி இல்லாம போனாலும் பொழைச்சுக்குவேன், இன்னைக்கு என் மானம் போனாலும் நான் பொழைச்சுக்குவேன். ஆனா இந்த ஆஸ்தி, அந்தஸ்து, மாலை, மரியாதை, ஆடம்பரம் எதுவும் இல்லாம போனா நான் ஒரு நிமிஷம் கூட பழச்சிருக்க மாட்டேன் தம்பி. இந்த கண்டத்துல இருந்து நீதான் என்ன கரையேத்தணும். என் ஆஸ்தி போக கூடாது, நான் ஜெயிலுக்கும் போக கூடாது. இதத்தான் சொல்லுவாங்க. அம்புலி மாமாவை காட்டுறேன் வாடான்னு தாய் மாமன் கூப்பிட்டா வேண்டாம் வேண்டாம், லைட் ஹவுஸ் பக்கத்துல கடலுக்கு நடுவுல போய் செத்து போயிடுன்னு சொன்னானா சின்ன பையன். அந்த கதையா இருக்கு. கட்டிக்கிட்டவன் நான் இருக்கேன், தட்டி கொடுத்து ஆறுதலா சொல்ல தம்பி இருக்கான். நாங்களே என்ன செய்வோம்னு தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் வந்து உனக்கு என்னத்தை செஞ்சிட போறான்? மாமா, எனக்கு மூடு வந்துச்சு. அத்தையோட ப்ராப்ளம் எல்லாம் ஒரே நாள்ல சால்வ் ஆயிடும். அந்த கதையே வேற. ஓகே, அந்த மூடுக்கு இப்ப வந்திருப்பா. என்னை இந்த பிரச்சனையில இருந்து கரையேற்றிட்டா நான் செத்து உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன். அத்தை, உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க கூடாதுன்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னப்பா அது? உடனே பழைய ஸ்டாம்ப் பேப்பரை கலெக்ட் பண்ணி
ஆஸ்தி முழுக்க மாமா பேர்ல எழுதிருங்க. எழுதிட்டா ஆஸ்திக்கு ஓனர் மாமா ஆயிடுவாரு. நல்லது கெட்டது அவர் பாத்துக்குவாரு. பிரச்சனை உங்களுக்கு இல்ல, நீங்க ஜாலியா இருக்கலாம். அப்ப நானு ஜெயிலுக்கு எல்லாத்தையும் உறிஞ்சு வச்சாதான் புரியும் மாமாவுக்கு. ஜெயிலுனாலும் ரயிலுனாலும் எனக்கு ஒத்து வராதுப்பா, நம்மள விட்டுருங்க. என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஆஸ்தியெல்லாம் எனக்கு எதுக்குங்க? உங்க பாட்டனார் காலத்து ஆஸ்தியே நீங்க தானுங்க நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப ஆசையா என் பேர்ல எழுதி வச்சீங்க. எனக்கு ஞாபக சக்தி இப்பவும் ஒண்ணும் குறைஞ்சு போயிடலாகிறா. நான் ஆசைப்பட்டு எழுதி கொடுத்தேன்னு சொல்றது பச்சை போய். என் கழுத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு என்ன மூச்சு விட முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி என்ன துன்புறுத்தின கஷ்டம் தாங்க முடியாம தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இப்ப நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஏதாவது வழியை பாரு. தம்பி சண்முகம், நானா இந்த பேசுக்கு என் ஜேபுல 100 ரூபாய் இருந்தாலும் பைசா கூட இல்லாத பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு ஜனங்க 10 பைசாவை என் மூஞ்சில வீசிட்டு போயிடுவாங்க. இந்த லட்சணத்துல இந்த ஆஸ்திக்கு நான் தான் சொந்தக்காரன் சொன்னா மூளை உள்ள யாவனும் நம்ப மாட்டான். என்ன விட்டுடுங்க. சீச்சி, நீங்க எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க நினைச்சு இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. சத்தியமா நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. இவனெல்லாம் மனுஷன் யார் சொன்னதம்மா? சரியான அக்மார்க் மாடு. வாஸ்தவம் நம்ப மாட்டேங்கன்னா ஓகே, வக்கீல போடு, தின்னுட்டு போறேன், கண்ணீரை கூட குடிச்சிட்டு போறேன், பால் தாரேன், சாணி தாரேன், ஏய். இருட்டு அப்புறமா வர்த்தி தரேன். ஏன் கதையை விடு, நீதான் லட்சிய பிறவியாச்சே. இப்பவே முன்ன வச்ச கால பின்ன வைக்காம முன்னுக்கு வந்து முதுகெலும்புள்ள ஆம்பளை ஆட்டம் என் அக்காவுக்கு உதவி செய்யறதுக்காக ஆஸ்தி உன் பேர்ல எழுதி வாங்கிட்டு ஜெயிலுக்கு ஓடுறதானே? அதை செய்யாத, போஸ் மட்டும் கொடுத்துரு. தம்பி கல்யாணம் சின்னவனா இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சொல்றது கேளு. எனக்கா இந்த ஆசையெல்லாம் எழுதிக்கோ தம்பி. அத்தேம்மா, நான் உன் பேச்சே கேக்குறேன். ஏன்னா நீ என்ன சென்டிமெண்டாலே கொன்னுட்ட. உன் கதை வேற, இப்ப என் கதை வேற. அவரு உன் புருஷன் ஓகே, அவரு உன் தம்பி ஓகே, அது உன் பொண்ணு ஓகே. இப்ப நான் யாரு? என் மருமகன், கடவுள் எனக்கு கொடுத்த மருமகன். என்னை இந்த கஷ்டத்துல இருந்து நீ காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோ. உன்னை இந்த வீட்டு மருமகனா ஆக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அது இல்ல அத்தை. நீ எதுவும் பேசாத, பேசக்கூடாது. டேய் தம்பி, அக்கா. சீக்கிரம் போய் பழைய ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வா. ஓகே. அக்கா, இங்க ஒரு கையெழுத்து போடு. இங்க இங்க. தம்பி, உன்கிட்ட ஒப்படைச்சிட்ட, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. Who is the owner of this house? Who? யாருங்க வீட்டு ஓனர்? Come on, come out. அரெஸ்ட் பண்ணோம். Come on. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நெருக்கமா பார்த்தா பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. Come on, come out. வாங்க, எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க. Don't irritate me. உங்க முகத்தை பார்த்தா பணக்காரங்களா தெரியுது. அப்ப நீங்க தான் வீட்டு ஓனரா? கான்ஸ்டபிள், come on, arrest her. விலங்க போடுங்க. நான் இந்த வீட்ல இவங்க இந்த வீட்டுக்கு இருக்கிற அம்மா. பெருக்கிற அம்மா இவ்வளவு ரிச்சா இருக்காங்களே எப்படி? அதாங்க இவங்களோட பிளஸ் பாயிண்ட். மூவ் மூவ். நீ யாரு? நீ தான் இந்த வீட்டு ஓனரா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொத்துக்களை எங்க இருந்து சம்பாதிச்ச? இது பெரியவங்க கொடுத்த ஆஸ்தியா இல்ல சுயமா சம்பாதிச்சதா? அப்படி இல்ல, எனக்கு இந்த வீட்ல எந்த சம்பந்தமும் இல்ல. நான் உங்களோட பொண்ணு. என்ன இழிச்ச வாயனாக்குறியா? டோன்ட் இரிட்டேட் மீ. பெருக்கிற அம்மாவோட பொண்ணுங்கற பட்டுப்பாவோட உடுத்திக்கிட்டு இருக்க. ஓனரையா கொடுத்தாருங்க. அப்ப இவன் யாரு? பாலுங்கணத்துல பக்கெட் போட்டு தூர் வர்றவனா? இவரும் இங்க வேலை பாக்குறாரு. இவர் யாரு? நீதான் வீட்டு ஓனரா? நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. நான் இந்த வீட்டு பழசுங்களுக்கெல்லாம் கலாய் பூசுறவன். ஸ்டாப் ஸ்டாப். கேள்வி கேட்டா கச்சேரி நடத்துற? இவரே எங்க வீட்டு பழைய சாமான்களுக்கு கலாய் பேசுறவரே. பழைய சாமான்கள். அப்பா, இந்த வீட்ல எல்லாரும் உழைப்பாளிகள். ஆல் ஒர்க்கர்ஸ். Where is the owner? I want to arrest him. Where is the owner? I am the owner. நீங்க மிஸ்டர் கல்யாண். நீங்க ஜீவா? எங்க பாத்திருக்கோம்? எலிமெண்டரி ஸ்கூல்ல. மாம்ஸ் ஜீவ்ஸ், மாம்ஸ் ஜீவ்ஸ், மாம்ஸ் ஜீவ்ஸ். மாம், உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. கல்யாண், ஐயா, கல்யாண் ஐயா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? கேக்குறாங்க பார். எங்களுக்குள்ள சாதாரணமா நெருக்கல்ல, மசாலா நெருக்கம். அன்னைக்கு காலேஜ்ல இந்த கல்யாணம் மட்டும் எனக்கு பேனா வாங்கி தரலனா நான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வரேனுங்க. பட் நான் இன்கம் டாக்ஸ்க்கு துரோகம் செய்யறதா இல்ல. அரஸ்ட் ஹிம். கான்ஸ்டபிள், அரஸ்ட் ஹிம். என்னடா அரசு கத்த? இத்தனை கால பழகிற நண்பனை கூட பார்க்காம? நோ, டோன்ட் இரிட்டேட் மீ. அரஸ்ட் விஷயத்துல மட்டும் நான் எவனையும் பார்க்கறது இல்ல. கம் ஆன்,
இந்த விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சு கிடையாது. அரசியம் ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. அரசியம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள எனக்கு வரியா? எந்த வேலையும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வர போறியா இல்லையா? ஓகே வா வரேன். அரசியம் ஐசே அரசியம். எப்படி வதற நம்ம ஆக்டிங்? இது என்ன கேண்டீன் நினைச்சுக்கிட்டியா? என்ன கூச்சல் போடுற? இன்னைக்கு அரசியல் இல்ல. அரசியம் இல்லையா? அப்ப என்ன செய்யறது? ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு நீ போயிடு. ஓகே 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 ஓகே, ஒரு வாரம் டைம் தர்றேன். அது முடியறதுக்குள்ள உன் கணக்குல உள்ள தப்ப எல்லாம் சரி செஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து முறையா செக் பண்ணி பார்த்து கையெழுத்து போட்டு போயிடுறேன். இன் கேஸ் அப்ப கூட உன் கணக்குல ஓட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்க, இரிட்டேட் ஆகி போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஷிப் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஓகே, ஒரு வாரம் டைம். என்ன மேன் சொல்ற? கொஞ்சம் தள்ளி நில்லு, நெருக்கமா என்ன பேண்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, புரியாத உனக்கு? என்னங்க ஐயா, மேல சீல் வச்சிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் எடுத்து விட்டு போயிட்டாங்கன்னா. ஜீவா ஆ. என்னன்னு பாரு. ஏய் டிங் டாங், நீ போய் திறந்து விடு. அவனை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தர் போங்க. நான் போறேன். கேவலம் வீட்டை பெருக்கிற அம்மா இந்த அளவுக்கு அருவத்தோட பறந்துட்டு வர்றாங்களே, வீட்டு ஓனராட்டம். உங்களை பார்த்தா எப்படி தோணுது தெரியுங்களா? ஜட்டியோட ஒருத்தர் சட்டையை அவுத்துட்டு சடுகுடு ஆடினானா, வட்டி வாங்க வரதா செட்டி வண்டி மேல ஏறி துண்ட ஊத்தான அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது. இது பழமொழியா? ஆ. இதுக்கு அர்த்தம் என்ன? தெரியணுமா? ஆ. அர்த்தம் வேணுமா? சொல்றேங்க. என்ன? ஓடியே போயிட்டு. அப்பாடி பொழைச்சேன்டா கடவுளே. பழிச்சேன்டா கடவுளே, சொன்னதை செஞ்சு முடிச்சிருக்கா. இப்பவே கல்யாணம் இந்த வீட்டு மருமகனா ஆக்கிடு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேணாம். வாய்முடா கழுத. கல்யாண ஆட்ட ஆபத்துல உதவி செய்யற பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கு மீறிடுவேன் நினைச்சியா? நீ போய் ஐயரை கூட்டிட்டு வா, இன்னைக்கே முகூர்த்தம் பார்க்கணும். போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பாப்பா, பைத்தியக்காரத்தனமா கனவுலகத்துக்கு போகாதே. லில்லி, ரேகா, மல்லி, கௌரி, இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? எடுத்துக்கங்க, ஸ்வீட்ஸ் எடுத்துக்கங்க. என்னடி உனக்கு பிறந்த நாளா? நோ, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? சிச்சி, எனக்கு இல்லடி, என் தங்கச்சி சந்தியாவுக்கு திடீர்னு ஒரு பெரிய சம்பந்தம் வந்துச்சா, உடனே மேரேஜ். பாவம், என் தங்கச்சி வெறும் பட்டிக்காட்டு பொண்ணு. இப்பவே படுக்கவும் பெருக்கவும் தயாராகணும். நம்ம கதை அது இல்ல. இன்னும் 4-5 கல்யாணங்களை முட்டாளாக்கிட்டு தான் மேரேஜ் செஞ்சுக்குவேங்கிறியா? கல்யாண் போஃபெலோ நம்ம பவர் தெரியாதனால மோதிட்டான். சின்னதா ஷாக் கொடுத்தேன். எங்க கடந்து முழிக்கிறானோ, அட்ரஸே இல்ல. தப்பு மேடம். கல்யாண் கேர் ஆஃப் அகிலாண்டேஸ்வரி நிலையம், சின்ன காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகா, செங்கை ஜில்லா. பின்கோட் நம்பர் 60210. இதாங்க நம்ம அட்ரஸ். இப்போதைக்கு டெம்பரவரி, மேரேஜ் ஆனதும் பெர்மனன்ட். என்ன திரும்ப வந்துட்ட? நான் கொடுத்தது ஜீர்ணம் ஆயிடுச்சா? நீ கொடுத்தத உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கத்தான் வந்தேன். கேளுங்க குமாரி திருவேணி அவர்களே, உங்களுக்கு ஒரு மங்களகரமான வார்த்தை. உன் அம்மாவுக்கு வரப்போற மருமகன், உனக்கு வரப்போற மாமா, உன் தங்கச்சிக்கு வரப்போற புருஷன் வேற யாரோ இல்ல, ஸ்ரீ 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 நான் தான். அப்ப சந்தியா மேரேஜ் செஞ்சுக்க போறது ஒன்னையா? சாட்சாத் என்னையதான். எங்க போய் தொலைக்கிறியோ அங்கே போய் தேடணும் பேராண்டினாரு எங்க தாத்தா. அதனால நான் உங்ககிட்ட தொலைச்சத உங்க ஊருக்கு போய் உங்க அம்மாவுக்கு பில்டப் கொடுத்து, உங்க தங்கச்சிக்கு லைன் கொடுத்து, இந்த மேரேஜுக்கு லிங்க் கொடுத்துக்கிட்டேன். நான் உன் தங்கச்சி மேரேஜ் செஞ்சுக்க போறது அவன் மேல உள்ள அன்புனால இல்ல, உன்கிட்ட உள்ள பகையினால. நாளைக்கே உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி, அப்புறம் நான் ஆடப்புற சீட்டாட்டத்துல ஒரு ஜோக்கர் பொண்ணா ஆக்கி டெய்லி 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 நான் அவமானப்படுறேன். ஏய், எம்எல்ஏ இருக்கிற பகையை தீர்க்கிறதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கை ஏன் மரியாதை பாக்குறேன்? ஏன்னா பராண்டாவில சுவிட்ச் போட்டா வாசல்ல லைட் எரியும் இல்ல? சுவிட்ச் உன் தங்கச்சி பிடிச்ச பொண்ணுக்கு அடக்கத்தையும் ஒடுக்கத்தையும் கத்து கொடுக்கணும்னா ஒரு கை பத்தாது. அதனாலதான் உன் தங்கச்சியோட மேரேஜ் உன் கூட சல்லாபம். அதான் என் பிரதாபம். வாரே வா, இன்னில இருந்து கதையே வேற. மிஸ்டர் கல்யாண், இந்த பைத்தியக்கார நாடகம் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. இப்பவே இங்க இருந்து இந்த மேரேஜ் நிறுத்திடுவேன். அது உன்னால முடியாது. என்னோட சக்தி உனக்கு தெரியாது. இந்த மேரேஜ் நடக்கவே நடக்காது. நடந்தே தீரும். சேலஞ்ச்? ஓகே, சேலஞ்ச். திருவேணி, பந்து இப்போ உன் கால் கீழ இல்ல, என் கால் கீழ இருக்கு. நான் டிஷ்யூன்னு ஒரு உதச்சேன்னா உன் அம்மா, உன் தங்கச்சி, நீ டோட்டலா எல்லாரும் ரிவர்ஸ் ஆகி போயிடுவீங்க. அம்மா, திருவேணி, பரீட்சை இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி வர முடியாதுன்னு சொன்ன, திடீர்னு வந்துட்டேன். நான் வந்தது கல்யாணத்தை பாக்குறதுக்கு இல்ல, நிறுத்துறதுக்கு. திருவேணி, என்ன சொல்ற? உனக்கு தெரியாதுமா,
இந்த மேரேஜ் நடந்தா சந்தியாவோட வாழ்க்கையே நாசமா போயிடும். நடக்காம போனா உன் ஆசை நிறைவேறிடும். அதானே? சந்தியா உன்னை மேரேஜ் செஞ்சுக்க போற அந்த கல்யாணம் பெரிய மோசக்காரன். மோசம் செஞ்சவங்களை தான் மோசக்காரங்கன்னு சொல்லுவாங்க, மோசம் போனவங்களே இல்லக்கா. யாரு மோசம் செஞ்சது யாரு மோசம் போனான்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அத்த மோசம் வேஷம்னு சத்தம் அதிகமாகுது உங்க பெரிய பொண்ணுக்கு. கதை இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னா அடுத்த சீனுக்கு போயிட வேண்டியதுதான். எங்க காகிதம் போடுறேன் கையெழுத்து, மேரேஜ் கேன்சல். பையா பையா, அது மட்டும் சொல்லாத. இந்த திருவேணியில எந்த அமராவதி வந்தாலும் சரி, நம்ம மேரேஜ் மட்டும் நிக்கவே நிக்காது. ஐயோ, நான் சொல்றது யாருக்கும் புரியலையே. நீ சொல்றது புரியாம போறதுக்கு உன் பேச்சன அரபிக் பாஷையா இல்ல பாரசீக கவிதையா? கண்டபடி உளறதை விட்டுட்டு அவ தலையில 4 அட்சதை அள்ளி போட்டுட்டு பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நீ உன் காலேஜுக்கு போ. இல்லன்னா ஒரு முழ நீளத்துக்கு ஒரு பழமொழி அவுத்து விட்டேன்னா அர்த்தம் என்னன்னு தெரியாம குழம்பி போய் படுத்துக்குவேன். அத்த உங்க பெரிய பொண்ணு உடம்பு சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குளிர்ச்சியா சமைச்சு போடுங்க, இல்லன்னா கோபத்துல என்னைய மோதி தள்ளிடுவா. அம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. இந்த மேரேஜ் மட்டும் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் எங்க காலேஜ்ல எல்லாம் தெரிஞ்சேதான் செய்யறோம். அது சரி, சின்ன பாப்பா கல்யாணத்துல உனக்கு என்ன கவலை? நீ வாய் விட்டு உள்ள போ. தங்கச்சி மேரேஜ் நிறுத்த வழி தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் யாருக்கு போய் சொல்றது? என் மேரேஜ் நிறுத்தணும்னா ஒண்ணு வேணா பண்ணலாம்க்கா. என்னது? கமான் சொல்லு. நீயே அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தியா! ஆமாக்கா, நீயும் அந்த பையனை விரும்புறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அவனை விரும்பலனாமா? நெவர். ஹி இஸ் a cheat. உன் பேச்சில இருக்கிற கோவம் உன் மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துதுக்கா. சந்தியா! ஆமாக்கா, உனக்காக வேணும்னா நான் என்னோட அன்பை தியாகம் செஞ்சிடுறேன். இது சத்தியம். நீயும் முத்த முத்தா முழு முழுன்னு பிள்ளைங்களை பெற்று தருவேன். அவங்களோட ஆடிக்கிட்டே நான் என்னோட வேதனையெல்லாம் மறந்துடுவேன்க்கா. ஏய், பழைய சினிமா ஹீரோயின் ஆயிட்டும் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருந்தா செருப்பாரி அடிவிடும். என்ன நீ உளற? நான் உனக்கு இந்த கல்யாணமே வேண்டாங்கற, நீ என்ன போய் கட்டிக்கோங்கற? ஆமாக்கா, நீயோ நானோ யாரோ ஒருத்தர் அவரை கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும். ஏன் செஞ்சுக்காம போனா செத்துருவானா? செத்துருவானா இல்ல செத்துருவாங்க. அவர் இல்ல, அம்மா. நம்ம ஆசை மொத்தமா அவர் கைக்கு வந்துருச்சு. இந்த மேரேஜ் நடக்காம போனா மொத்த ஆசை மோசம் போயிடும். அப்புறம் நம்ம நிலைமை பிராட்வே பஸ் ஸ்டாண்டு தான்க்கா. அதுக்காக தியாகம் செய்ய துணிஞ்சிட்டியா? அப்படி இல்ல, நான் அந்த பையனை விரும்பித்தான் ஒத்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு. நான் சொல்றது கேளுடி. அவன் உன்னை கட்டிக்கிறேன்னது உன் மேல உள்ள அன்புனால இல்லடி, என் மேல உள்ள பகையினால. உன்னை மேரேஜ் செஞ்சுக்கிட்டு என்ன அழவைக்க போறான்? போக்கா, என்ன மேரேஜ் செஞ்சுட்டா என்னதான் அழ வைப்பாரு? உன்னையே அழ வைக்க போறாரு? ஐயோ, உனக்கு தெரியாதுடி அவன் பிளான். வராண்டாவுல சுவிட்ச போடுவானா, வாசல்ல லைட் எரிஞ்சிடுமா. நீதான் சுவிட்சா, நாம லைட்டா. ஓஹோ, அப்ப டாடி வயிறு அம்மா கரண்டா? பைத்தியக்காரி மாதிரி ஜோக் அடிக்காதடி. நிலைமை நல்லா புரிஞ்சுக்கடி. என் நிலைமை நல்லா தெரிஞ்சுக்க. நீயும் நம்ம நிலைமையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் உனக்கா இல்ல எனக்கான்னு விடியறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி சொல்லு. அவ்வளவுதான். தம்பி, நான் பிறந்து இந்த பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எவனும் எப்பவும் இந்த மாதிரி சத்தான உணவை போட்டது இல்லைங்க. இப்படி என்ன கூப்பிட்டு இவ்வளவு பெரிய டின்னர் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் லக்கு. சாதாரண லக்கு இல்லைங்க, லக்கு மேல லக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து தினமும் இந்த மாதிரி டின்னர் கிடைக்கும். ஆனா நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணணும். கண்ணுல தெரியுற ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் போய் இந்த ஆஸ்தி எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லணும். அசத்திரம் பாரு, சூப்பர் பப்ளிசிட்டி கொடுக்குறேன். என்னடா குப்பா கொடுத்துடலாம்டா, சவுக்கு மட்டும் பணம் வாங்கிக்க. ஆனா தம்பி, இந்த ஏழை மனசுல ஒரு சின்ன டவுட் வந்துட்டு போகுது. என்னங்கடாப்பா? இப்ப நீங்க மேரேஜ் செஞ்சுக்க போறது பெரிய பொண்ணையா சின்ன பொண்ணையா? பெரிய பொண்ண மேரேஜ் செஞ்சுக்கிட்டா மண்ணு தின்னு பச்சை தண்ணி குடிக்க வேண்டியதுதான். அந்த கேஸுக்கு தாலி மேல நம்பிக்கை இல்ல, புருஷங்கிற தகுதி எனக்கு இருக்காது. அதோட அந்த கழுதை கட்டிக்கிட்டா நம்ம கதை எல்லாம் ரிவர்ஸ். அதனால பெரிய கழுதைக்கு புத்தி போகட்ட சின்னவளுக்கு போட்டிருக்கண்டா லிங்க். ஒருவேளை உங்க பர்சனாலிட்டிக்கு மயங்கி போய் பெரிய பொண்ணே உங்களை மேரேஜ் செஞ்சுக்கிறேன்னு கால பிடிச்சாலும்னா அந்த கதைலாம் நடக்காது, நாம சொல்றதுதான் நடக்கும். ஐயோ தம்பி, நீங்க பேசுனதெல்லாம் பெரிய பாப்பா நின்னு கேட்டுட்டாங்க. கேக்குறதுக்காக தான் நான் பேசுனது. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமா அது முட்டாள்தனமா இருக்கு? அந்த கல்யாணம் கட்டி வச்சா உனக்கு தான் கட்டி வைக்கணும், மத்தவ யாருக்கும் கட்டி வைக்க கூடாதா? உங்க அம்மா மாதிரியே தேவையில்லாத புடிவாதம் முடிச்சு ஏன் உயிரை வாங்க. நான் மனசார விரும்பின அவரே
எனக்கு புருஷனா வரலன்னா நான் யாருக்கும் கழுத்து நீட்டுறதா இல்ல. அக்காவோட ஆசைப்படியே இந்த மேரேஜ் நடத்தி முடிச்சிருங்க டாடி. சின்ன பாப்பா, என்னம்மா சொல்ற? என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தியாகமா? டாடி, சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு இந்த தியாகம் செய்யறது வழக்கமா போயிடுச்சு. என் அக்கா நல்லா வரணும்னு என் ஸ்கூல் லைஃபையே தியாகம் செஞ்சேன். அக்கா சந்தோஷத்துக்காக என் திம்பம் வலையில தியாகம் செஞ்சேன். அக்கா அழகா இருக்கணும்னு என் ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் தியாகம் செஞ்சேன். அக்காவுக்காக. நிறுத்து போதும். இனி உன் பேரு சந்தியா ராணி இல்ல, தியாகராணி. நீங்க 2 பேரும் முடிவு பண்ணா போதுமா? நாங்க முடிவு பண்ண வேண்டாமா? நான் அதை மறக்கலையே. நான் சொல்றதே கேட்டுக்கங்க. அக்காவோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அக்கா, அந்த மனுஷனை நீயே மேரேஜ் செஞ்சுக்கோ. எனக்கு ஓகே. அப்போ கல்யாணம் ஒத்துக்கணும்ல? அத்தை, எங்க டாக்குமெண்ட்? புடிங்க கையெழுத்த. மேரேஜ் கேன்சல். கேன்சல் கேன்சல். என் கழுத்தை அறுக்காதப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். சந்தியாவுக்கு கல்யாணம் மேரேஜ் நடந்தே ஆகணும். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரி பேச்சை எல்லாரும் கேட்டே ஆகணும். இந்த சேலத்து திருவேணி பேச்சு எல்லாரும் கேளுங்க. எனக்கு மேரேஜ் ஒண்ணு நடந்தா அது இந்த கல்யாணம் கூட தான். அதுக்கு நீங்க ஒத்துக்கலனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அக்கா, ஏன் அப்படி கோவப்படுற? அந்த பையனுக்கு உனக்கு கல்யாணம் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. பையா, எங்க அக்காவை மேரேஜ் பண்ணிக்கோ. உன்னை கையெடுத்து கும்பிடுற. பாவம், எங்க அக்காவுக்கு தாலி பிச்சை கொடு. தாலி பிச்சை, வாழ்க்கை பிச்சை போடுறதெல்லாம் எனக்கு வழக்கம் இல்ல. தம்பி கல்யாண், இன்கம் டாக்ஸ் காரங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து தினம் தினம் நான் செத்து பழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சங்கடப்படுத்தாது. அத்தை ப்ளீஸ், நீங்க அழக்கூடாது. அது என்னால தாங்க முடியாது. இந்த மாளிகையில கட்டின பச்சை தோரணங்கள் எப்பவும் பச்சையாவே இருக்கணும். அது என்னால காஞ்சி படிச்சு கூடாது. நீ இப்ப சொன்ன டயலாக் உண்மைன்னா என் பெரிய பொண்ணுக்கே தாலியை கட்டு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அத்தையம்மா, இந்த 2 பேர்ல ஒண்ணு தொடங்க. திருவேணி கூட தான் என் மேரேஜ். ஓகே? ஓகேயா? நிஜமாவே நீ ஒத்துக்கிட்டியா? எனக்கும் உனக்கும் மேரேஜ்? ஆமா, மேரேஜ் தான். சஷ்டியப்த பூர்த்தி இல்ல. இதையும் மாத்திடாத. வராண்டாவுல சுவிட்ச் போட்டுட்டேன். வாசல்ல லைட் எரிய போகுது. வாரே வா, இன்னையில இருந்து கதையே வேற. வா. முதல் ராத்திரியில பால் எதுக்கு கொடுக்கறாங்க தெரியுமா? கிட்ட வராத. உன் நெல்லை மேல பட்டாலே என் உடம்புல பாம்பு நெளிற மாதிரி அசிங்கமா இருக்கு. அப்படி அசிங்கமா நினைக்கிறவ 10 பேர் முன்னால என் கையால தாலி எதுக்கா கட்டிக்கிட்டேன்? நான் தலை வணங்காம போனா என்னோட தங்கச்சி உன் முன்னால தலை குனிஞ்சு கஷ்டப்பட வேண்டி இருக்கும், அவமானப்பட வேண்டி இருக்குங்கிற நினைப்புலதான் நான் உன் கையால தாலியை கட்டிக்கிட்ட மிஸ்டர். உன் மேல ஆசைப்பட்டு இல்ல. உன்னை என் வாழ்நாள் எல்லாம் புருஷனா இல்ல, ஒரு மனுஷனா கூட நினைக்க மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து தினம் தினம் உன்னை பேச்சாலேயே செயலாலேயே சித்திரவதை செஞ்சு அவமானப்படுத்தி இந்த வீட்டுல இருந்து கழுத்தை பிடிச்சு தள்ளுறேன். நீ வெளியே போன மறு நிமிஷம் இந்த தாலியை கழட்டி தெருவுல போட்டுறேன். உன்னோட கண்ணுக்கு இது தாலியாவே தெரியலாம், ஆனா என்னோட கண்ணுக்கு இது கயிறு, தூக்கு கயிறு. தெரிஞ்சுக்க. நில்லு. தாலியை தூக்கு கயிறு, மேரேஜ் சாவுக்கு சமம்னு சொன்னேன். இனி இந்த குடும்பத்துல இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்பவே இந்த ஆஸ்தியில அவங்க அம்மா மத்த தூக்கி போட்டுட்டு நான் என் வழியில போயிடுறேன். தயவு செஞ்சு அடக்கி வாசி. பக்கத்துல பெரியவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தான் இன்னும் அவமானம். அப்படி வா வழிக்கு. கரெக்ட் சீன், கரெக்ட் டயலாக். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பால் எடுத்துட்டு போமா. நில்லுங்க. நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். தப்பா நினைக்காதீங்க, பொண்ணு மூட வீட்டுல இருக்கா. 50, 51, 52. இல்ல போய் 53. இல்லம்மா 52. இல்லவே இல்ல 53 தான். ஓ முன்னாடி தானே எழுந்து போடுறேன். 52. நீ ஒண்ணு உள்ள ஒளிச்சு வச்சிருக்க. ஏடு விளையாடு. எங்க ஒளிச்சிருக்கேன் பாரு. இல்ல 53 தான். என் முட்டை கண்டுல 52மா. 53. ஸ்டாப் இட். இங்க
இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் இல்லக்கா, அம்மா இந்த ரூம்ல பத்தி பெட்டி வச்சுட்டு வாமான்னாங்க. நான் வந்தேன்னா அப்ப இந்த பையன் டமால இடிச்சிட்டான். பட்டுன்னு குச்சியெல்லாம் கீழே போட்டுட்டேன். அதான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இந்த பையன் 52ங்கறா, நான் 53. நிறுத்தடி. பையனா பையன்? சரி பையன் மாமா. இல்ல மாமா, உன்னை பையன்னு சொன்னதும் அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு மாமா. ஏய் வாய மூடுடி. பத்தி பெட்டி சோப்பட்டின்னு சொல்லிட்டு படுக்க மேல உட்காந்து மீட்டிங்க பேசுற. இந்த தப்பெல்லாம் ஒண்ணது இல்லடி. லுக் மிஸ்டர் கல்யாண், இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இனிமேல் இவகிட்ட ஏதாவது பேசி மயக்க பாத்தீங்க, மரியாதை கேட்டுடும். இங்க பாரு, நான் மயக்கிறேனா? உன் தங்கச்சி ஏதாவது சொல்லி என்ன மயக்கம் வருத பத்தாது. ஐயோ மாமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரி, லேடிஸ்க்கு லேடிஸ் தான் வில்லன். பயம் முடுங்க. நிஜமா எதுவும் நடக்கலக்கா, உண்மையில சத்தியம். எல்லாம் போய் எனக்கு தெரியுது. எங்கேயோ என்னமோ நடந்திருக்கு. மரியாதை சொல்லு. திருவேணி, வெள்ளத்துல நனைஞ்சு ஒரு வாரம் கழிச்சு இப்ப காய பொண்ணு நினைச்சா எப்படி? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. வெண்பட்டு கட்டிக்கிட்டு மல்லிகை பூ வச்சுக்கிட்டு பால் டம்ளரோட ரூமுக்குள்ள வந்து நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுங்கிற. எவடி இவ பம்பா ரசகுல்லா? சந்தியா, நீ போடு. சந்தியா, நீ இப்ப வெளியே போக போறியா இல்லையா? இந்த பையன் மாமா எனக்கு பெர்மிஷன் தர வரைக்கும் இங்க இருந்து நான் அசையவே மாட்டேன். நீ இங்க உட்காரவே கூடாது. ஜாஸ்தி பேசினே படுத்துருவேன். ஜாக்கிரதை. நிறுத்துங்க நிறுத்துங்க. இதென்ன சாந்தி முகூர்த்தாரியா இல்ல சட்டசபை நினைச்சீங்களா? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க. அதில்ல மாமா, என் சின்ன மனசு உனக்கு எப்பவோ கொடுத்துட்டேன். இருந்தாலும் இவ அழுதுகிட்டு இருக்காளேன்னு உன்னை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. என் தியாகத்தை கூட மறந்து சந்தியா, உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். தியாகம் செஞ்சது நான் தான். இல்ல நான் தான் தியாகம் செஞ்சேன். அப்பவே சொல்லல. ஐயோ கடவுளே, இந்த தகராறு இன்னைக்கு தீராது போல இருக்கே. இந்த பிரச்சனை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த கதைக்கு இப்பவே ஒரு கிளைமாக்ஸ் வர வரைக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம். நில்லுங்க, நான் உங்க கூட பேசணும். நான் டயர்ட் ஆயிட்டேன், என்னால முடியாதுமா. ஹலோ, எவன்டா அது? ஆபீசரா? நமஸ்காரங்க. மருமக வெளியே போயிருக்காரு, அப்புறம் போன் பண்ணுங்க. அம்மாடியோ, இந்த ஆபீசர் வேற வெறி பிடிச்ச நாய் மாதிரி டெலிபோன்லயே மறைக்கிறாரே. டாடி, உங்க சின்ன பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவளுக்கு தான் டேஞ்சர். அம்மா, உன் பெரிய பொண்ணு நான் கணக்கு பேச சொல்லு. இல்லனா உனக்கு தான் டேஞ்சர். எனக்கு டேஞ்சரா? ஆமாமா, ராத்திரி நீ வத்தி பெட்டி எடுத்துட்டு போன சொன்னதும் நான் அறைக்குள்ள ஒண்ணேனா, அப்ப மாமா உன் இதயம் நின்னு போற அளவுக்கு ஒரு டயலாக் பேசினாருமா. என்னமா அது? பணம்ங்கிறது பொல்லாதது, அந்த ஆஸ்தியை உங்களுக்கே தர தோண மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம உன் அக்கா போடுற ஆட்டமும் நல்லா இல்ல. ஆஸ்தி மொத்தமா எடுத்துக்கிட்டு நாளைக்கு எங்கிருந்து ஓடி போயிடலான்னு தோணுதுன்னு சொன்னாருமா. தெய்வம் இல்லாத கோயிலையும் ஆஸ்தி இல்லாத உன்னையும் நினைக்கவே தாங்கலம்மா. நிறுத்தடி போதும். அப்பாவி எடு நீங்க எல்லாம் வணங்கி போனனாலதான் அவன் ஆட்டம் ஜாஸ்தியாச்சு. எவன் அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்? கூப்பிடு. அவனையும் இவனையும் நிக்க வச்சு நேர பொழந்துடுறேன். என்ன மீட்டிங் இங்க? என்ன பத்தியா? ஏற்கனவே பணம் பொல்லாதது. நான் டென்ஷன் ஆயிட்டேன். கதையே வேற. அம்மடியும் ஒண்ணு இல்ல மாமா, புது மாப்பிள்ள வந்திருக்கியே, உனக்கு என்னென்ன சமைச்சு வடிச்சு போடலான்னு நாங்க பேசிட்டு இருந்தோம் இல்லமா? அதேதான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் மாப்பிள்ள? கோழிக்கறியா, மீன் குழம்பா? ஐயா மாமா, அம்மா உங்களுக்காக ஜூஸ் தயார் பண்ணிருக்காங்க, வாங்க சாப்பிடலாம். என்ன மாமா இது? சாவி கொத்து. சாவியும் கொத்தும் என்கிட்ட இருக்கிறதான பெட்டர். ஆமா, என்கிட்ட இருக்கிறதா பெட்டர். இரும்பு சுத்தியலை எடுத்து பூவும் நினைச்சு தலையில மாட்டிக்கிட்டேன். அது இப்ப கத்தியா மாதிரி உன் கழுத்தா இருக்க பாக்குது. நிப்பாட்டுறீங்களா உங்க பழைய காலத்து வசனங்களை? பாட்டுல என்ன விடுவியா? ஏண்டி திருவேணி, நீயும் கல்யாணம் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருந்தோம், எங்களுக்கும் கூப்பிடாம மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? இல்லடி, இத நான் இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்ட மேரேஜ் இல்ல, சமாளிக்க முடியாம தான் இத நான் செஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களும் பேசுற டயலாக் தான் இது. இது ஆனதுக்கு அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க. அது என்ன இது? அதான் மேரேஜ். என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப உங்களை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தணும். உனக்கு முழங்கால் வரைக்கும் தான் இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கு மேலேயே இருக்கு மூளை. நடக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இவரை பத்தி சொல்லணும்னா நிறையவே இருக்கு. இவர் என் வீட்டுல பரதேசியா வந்து வீட்டு வேலைங்க செஞ்சு எங்க அம்மாவோட புத்திய மாத்தி ஏதோ ஒரு ரூட்ல எங்க ஆசையை கைக்குள்ள போட்டு பிளாக்மெயில் செஞ்சு எப்படியோ எனக்கு தாலியை கட்டிட்டாரு. பெரிய மோசக்காரர். கல்யாண், உன்னை கண்டாலே எதிர்ப்படுறவளை மேரேஜ் பண்ணிட்டு எதுக்காக நீ அவமானப்படுற?
அதனாலதான் இவளோட கொடுமை தாங்க முடியாம சைலண்டா செகண்ட் செட்டப் பாத்துக்கிட்டேன். செகண்ட் செட்டப்பா? 10 பேர் முன்னால இப்படி எல்லாம் பேச வெக்கமா இல்ல? 10 பேருக்கு முன்னால தாலி கட்டின புருஷனை தொடப்ப கட்டைக்கு சமமா நினைச்சு பேசுறதுக்கு உனக்கு வெக்கம் இல்லைங்கிறப்போ ஆம்பளை எனக்கு எங்க இருந்து வரும் வெக்கம்? அப்புறம் சந்திக்கிறேன். என்ன மாமா? ஏய் ஜுஜு ஜுஜு திருவேணி, அக்கா தங்கச்சி மத்தியில எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம், சக்கரத்தி போராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. உன் பிடிவாதத்தினால அந்த நிலைமை உருவாக்காது. அக்கா தங்கச்சி மத்தியில எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம், சக்கரத்தி போராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. மாமா என்னமா என்ன ஆட வச்சு பாட வச்சு சாவி கூட கேட்டதுக்கு என்ன பின் பக்கமா அடிச்சு பின் பக்கமா அடிச்சு சொல்லிட்டாருமா. தம்பி, தலை வர்றீங்களா? இல்ல, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போய் இன்னும் வரல. ஐயோ, அவரு உங்க ஃப்ரெண்டு தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த சின்ன வயசுல ஆஸ்தி பாஸ்தி குடும்ப பொறுப்பை சுமக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டமான வேலை. அதனால நான் எழுதி கொடுத்த காயத்தை அவன் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு, இந்த காயத்துல தம்பி ஒரு கையெழுத்து போடுங்க. சின்ன கையெழுத்து போட்டா போதும், என் கஷ்டங்களோட உங்க கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும். அதாவது உனக்கு இந்த ஆஸ்தியை எழுதி கொடுத்துற சொல்றேன், அதானே? அவ்வளவுதான். ஒரு வரல படி. புடிச்சுக்கோ. நான் பக்தியோட கோயில்ல இருந்து திரும்பி வந்ததும் உன் ஆசையை உனக்கே எழுதி கொடுத்துறேன். புனிதமான காரியத்துக்கு போகும்போது குறுக்க வந்து நிக்கிறீடா கழுத. லேடீஸ், கோயிலுக்கு போன ரெடி ஆகுங்க. சரி மாமா. திருவேணி, அக்கா தங்கச்சி மத்தியில எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம், சக்கரத்தி போராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. மாமா நான் இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன், இப்பயே அவர் கூட கோயிலுக்கு வர. அவர் மேல இஷ்டப்பட்டு இல்லடி, உன் மேல சந்தேகப்பட்டேன். இவங்க கதையே வேற. இன்னும் ரெடி ஆகலையா? இத வந்துட்டேன் மாமா, இத வந்துட்டேங்க. வாடா மாமா, நான் ரெடி. ஏய் நில்லு, நீ அவர் கூட கோயிலுக்கு வர. பாத்தியா, உனக்காக நான் விரும்புறவரையே தியாகம் செஞ்சு அந்த தியாகத்தை கூட மறந்து போய் என்னையே வெறுத்து ஒதுக்குறியாக்கா? நீ என் தங்கச்சி இல்லடி, எனக்கு சக்களத்து. நான் தான் அறிவு கெட்டு போய் உனக்காக இன்னைக்கு தியாகம் செஞ்சுட்டு இருக்கேன். இல்ல, தியாகம் செஞ்சதுனா இல்ல, நான் இல்ல. என்ன கூச்சல்? கோயிலுக்கு வரீங்களா இல்லையா? லுக், உங்க கூட கோயிலுக்கு வரணும்னா நான் தான் வரணும். அப்ப என்ன உங்ககிட்ட ஸ்பெஷலா இருக்கு பெருசா? நான் இவ்வளவு பெருசா தாலியை கட்டிக்கிட்ட பொண்டாட்டி, நான் என் சின்ன மனசை கொடுத்த மச்சினச்சி இல்ல மாமா. இப்படி அடிச்சு சாவறீங்க, 2 பேரும் சேர்ந்தே போங்க. ஐயோ, ஒரே நேரத்துல 2 குதிரை என்னால ஓட்ட முடியாத. இப்ப என்ன பண்றது? திருவேணியை தடுத்தா வருத்தப்படுவா, சந்தியாவை தடுத்தா சங்கடப்படுவா. அதனால 3ஆவதா ஏதாவது வழி இருந்தா சொல்லு. இவங்க 2 பேருக்கும் வருத்தம் வரக்கூடாதுன்னா அத்த, நீங்க வாங்க போலாம். நானா? கோயில இருந்து வந்து ஆசை எழுதி கொடுக்க போறேன் உங்களுக்கு. வேண்டாம்? வேணும், கண்டிப்பா வேணும். என்னங்க, நான் போயிட்டு வரேன், வீட்டை பாத்துக்கங்க. ஆசையாச்சே, தாயாவது பொண்ணாவது. நீ ஒண்ணு கவலைப்படாத மாமா. அடி செருப்பால கழுத. ஓசி சோர்த்திங்கிற உருப்படாத பையன் உன் மண்டைக்குள்ளதான் இப்படி கேவலமான எண்ணம் எல்லாம் வரும். அவளை எனக்கு தெரியும். தீபங்கள் எரிய பாதைகள் தெரிய தனனா மாணி. என்ன சாகடிக்கிறதா? நான் பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கல 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 உடஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பிரச்சனைகளா தீர்ந்து போய் நான் ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கிறேன். பாடிக்கோ.
டான்ஸ் ஆடிக்கோ என்ன விட்டுற அதுல ஐயோ வேண்டாம் வேண்டாம் ராஜா டேய் ராஜா நீதான் என் புள்ள நான் ஒத்துக்கிட்டேன் என்ன விட்டுறா கண்ணா விட்டுரு ஆனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இவரும் டாடியா Yes. எப்படி இருக்கு மூஞ்சி ரெண்டு அச்சடிச்ச மாதிரி எவ்வளவு கரெக்டா இருக்கு. ஷேம் டு ஷேம். மண்டைய போட்டியா? ஓகே. அம்மா அனாத பொண்ணுங்க சமாதி கட்டுங்க ஓட்டத்தை பண்ணுங்க. கேவலப்படுத்துறியா? ஹலோ யாரு? I am the income. I am the taxi. I am the officer. Who is the owner? ஆபீசரா? கொஞ்சம் இருங்க. ஓனர் ஐயாவோட பேசிட்டு வரேன். கல்யாண் தம்பி, அந்த ஆபீசர் போன்ல கூப்பிடுறான். அவங்கிட்ட என்ன பேசுவியோ எப்படி பேசுவியோ அவனை கும்பலோட இங்க வர வேண்டாம்னு சொல்லிடு. வேணும்னா ஏதாவது சில்லறை அவன் மூஞ்சிலேயே எரிஞ்சிடு. டென்ஷன் பண்ணக்கூடாது என்ன. வாங்க நான் பேசுறேன். ஹலோ வணக்கம் சார். ஆபீசர் சார். என்னது போலீஸ் போர்ஸோட வரீங்களா? வந்து சேர்ந்துட்டுமா? மாமே நான் ரெடி. இங்க காலேஜ்ல லீவு, நம்ம கேண்டீன்ல வியாபாரமும் டல்லு. மாமே எனக்கு அந்த ஆபீசர் வேஷம் அசத்தலா இருந்துச்சு இல்ல, நான் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸையும் வாழ்க்கையில போட்டதே இல்ல. வந்துடுறேன் வந்துடுறேன். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்துட்டாருங்க. ஐயோ 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 மாமே, பட்டணத்துல இருந்து பட்டிக்காடு வரைக்கும் ஒரு ஓட்ட பஸ்ல உட்கார வச்சு குத்து குத்திக்கிட்டே வந்தாருங்க மாமே. என் உடம்புல ஒரு பாட்டு கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ அம்மா பாட்டெல்லாம் இருக்கா இல்ல என்ன சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் பாரு. பேசுங்களேன் மிஸ்டர். வாரே வா, இங்க கதையே வேறையா இருக்குன்னு ஷாக் ஆயிட்டியா? நாடகம் ஆடி இந்த ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கலாம் நினைச்சியா? வெக்கமா இல்ல உனக்கு? உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்ச நாடகமா அண்ண, அது தப்பு இல்ல மாமா. கொலகாரங்கிட்ட வேதம் சொன்ன மாதிரி இவங்கிட்ட ஏமா பேசிட்டு இருக்கீங்க? இவனுக்கெல்லாம் வாயால சொன்னா அர்த்தம் புரியாது. கரெக்ட் அத்தை. உங்கள மாதிரி மனுஷாளுங்கிட்ட வாயால சொன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் செயல்ல செஞ்சு காமிச்சேன். உங்க பொண்ணுக்காகவோ உங்க ஆஸ்திக்காகவோ நான் இந்த நாடகம் ஆடல. என் பொண்ணுக்காகவும் இல்லை ஆஸ்திக்காகவும் இல்லைன்னா பின்ன எதுக்காக இதெல்லாம் செஞ்ச? பெத்த அம்மாவுக்கு நேர்ந்த அவமானத்தை தொடக்க, என் அப்பாவுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்க. அவங்க யார் திடீர்னு இன்னொரு புது கதை வருதா? இல்ல அகிலாண்டேஸ்வரி, இது அந்த காலத்து பழைய கதை. உனக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை. உன் புருஷன் பசுபதிக்கு கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி சுமித்ராவோட கண்ணீர் கதை. என் தங்கச்சி சுமத்ராவுக்கு உனக்கு என்ன சம்பந்தப்பா? உங்க தங்கச்சி வேற யாரும் இல்ல மாமா, என்னோட தாய். என்ன சொன்ன? நீ சுமித்ராவோட பிள்ளையா? ஏன் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? வாஸ்தவம் தான். இந்த ஆஸ்தியில இன்னொரு பொண்ணுக்கும் சரிபாகம் பங்கு இருக்குங்கிற பயத்தோட ஒரு பிரயோஜனம் இல்லாதவன மேரேஜ் பண்ணிட்டாங்கிற பாயிண்ட வச்சு அவங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு போயில்லாத பயம் இப்ப எங்க இருந்து வரும்? என் அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தனக்கு மருமகளாக்கிக்கணும்னு வந்தப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? அண்ணா, நடந்ததையெல்லாம் மறந்து போய் உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளாக்கிக்கலாம்னு வந்தோம். தடுக்காதீங்க. காலமாகறதுக்கு முன்ன தாத்தா சொன்னது கூட அதானே. நான் மறந்து போயிடலம்மா. உன் பிள்ளைய என் மாப்பிள்ளையாக்கிக்கிறது மட்டும் இல்ல, என் ஆஸ்தியில சரிபாதி உனக்கு தரேன்னு கூட அன்னைக்கே பேசிக்கிட்டோம். இந்த ஆஸ்தி பணம் செல்வாக்கு எப்பவுமே நான் கேட்டதில்ல மச்சான். சுமித்ராவோட ஆசைப்படி உங்க பொண்ண மருமகளா எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அகிலாவுக்கு அதிகார போத தலைமையில ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்கிறேன், அவளும் ஒத்துக்கிட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. எதுக்கு அப்படி ஒரு சந்தேகம்? நானும் சந்தோஷத்தோட ஒத்துக்கிறேன். எனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு 25 லட்சம் வரதட்சணை தர, அவ்வளவு பணம் வரதட்சணை வாங்கிக்கிற யோகியதை உங்க பிள்ளைக்கு இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை டாக்டரா இருக்கணும், FRCS இருக்கணும், அமெரிக்காவுல பெரிய உத்தியோகத்துல இருக்கணும். உங்க பிள்ளைக்கு அந்த தகுதி இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரிக்கு வரப்போற சம்பந்தி கோடீஸ்வரனா இருக்கணும். நீங்க கோடீஸ்வரங்களா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு சோத்துக்கே வழி இல்லாதவங்களை இந்த வீட்டுல உட்கார்றதுக்கு கூட நான் விட மாட்டேன். மரியாதையா போங்க வெளியே. அண்ணி, மரியாதையை மறந்து பேசாதீங்க. பிச்சைக்கார நாய்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து எனக்கு பழக்கம் இல்ல. அகிலாண்டேஸ்வரி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா சும்மா இருப்போம்னு நினைக்காத. ஒன்ன மாதிரி மான மரியாதை எல்லாம் பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா சொந்தக்காரனா வந்து அவமானப்படுத்தினா என் பொண்டாட்டியோட மனசு பாடுபடும் தான் சும்மா இருக்கேன். இல்லாட்டி போனா என்ன செய்வ? உன் கழுத்தை நெரிச்சிருவேன். என் கழுத்தை நெரிக்கிற ஆம்பளை இன்னும் பிறக்கல, பிறக்க போறதும் இல்ல. மரியாதையா
உன் கூட பிறந்த அண்ணன் இன்னையோட செத்து போயிட்டான். நீ உன் வீட்டுக்கு போய் தலை முழுக்கிட்டு. அண்ணா, பணம் ஆசைனால என்னையும் அண்ணனையும் பிரிச்சு வச்ச ஒரு பொம்மையாக்கி அவரை ஆட வச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒரு மனுஷியா? அகிலாண்டேஸ்வரி, என்னப்பா நிறுத்திட்ட? அடி. என் மேலே கை வைக்க துணிஞ்சிட்டியா? எவன்டா அங்க? இவங்களை இந்த ஊர் எல்லையை தாண்ட வரைக்கும் அடிச்சு அடிச்சு வரட்டுங்கடா. அகிலாண்டேஸ்வரி, உனக்கு ஆணவ தலைக்கு எங்கே இருக்கு தெரியா? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டா தீரணும். அந்த ஆணவத்தை உன்னை மன்னிக்க மாட்டேன். சொந்தமாச்சேன்னு நினைச்சு போனோம். மிருகங்க மாதிரி நடந்துகிட்டாங்க. என் அண்ணன் வீட்டுல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறது கூட எனக்கு வெக்கமா இருக்குங்க. என்ன செய்து உங்களுக்கு? என்னங்க என்னங்க அகிலாண்டேஸ்வரியோட தலகணத்தால டாடி பலி ஆயிட்டாரு. அவ பொண்ணு திருவேணியால நான் ஜெயிலுக்கு போனேன். அதனால நான் அவ வீட்டுக்கு போய் திமிரு பிடிச்ச திருவேணி பொண்ணுக்கு தாலி கட்டி அவளுக்கும் அவ ஆத்தாவுக்குள்ள பணக்கொழுப்பை அடக்கி ஒடுக்கி அவளுக்கு புத்தி புகட்டேன். டாடியோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேம்மா. அப்படியே அம்மாவுக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்தேன். அப்புறம் சின்ன பாப்பாவுக்கு வலவிரிச்சு பெரிய பாப்பாவுக்கு தாலி கட்டி அத்தையோட ஆஸ்திய முழுசா அபகரிச்சு இப்ப நடு வீட்டுல உட்கார்ந்துட்டேன் ஒரு சேர போட்டு மாப்பிள்ளையா. இன்னைக்கு நான் 3வது கண்ணை திறந்த நீங்க எல்லாரும் பிஷா. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் கல்யாண். அன்னைக்கு உன் அப்பா அம்மாவை ஏதோ ஆத்திரத்துல அடிச்சு அனுப்புனதுக்காக நான் எவ்வளவு துன்பப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு உன் மாமாவோட சேர்ந்து சிட்டிக்கு வந்து உன்னை தேடி எங்க எல்லாமோ அலைஞ்சோம். உங்க அட்ரஸ் கிடைக்கல. சொல்லுங்களேங்க. அப்பா, திடீர்னு அவ்வளவு கதைகளையும் மூச்சு விடாம சொல்ல எனக்கு சக்தி இல்ல. நீயே சொல்லு. உங்களை போய் கேட்டன ஏன் புத்திய சொல்லணும். இருந்தாலும் என் மருமகனுக்கு நான் யாருன்னு தெரியாதா என்ன? ஏன் தெரியாதுக்கா? புத்திலி பாயும் சதி சக்குபாயும் நீயும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்கன்னு மருமகனுக்கு எப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் டெஸ்ட் பார்க்க போறேன்டா சையா. ஒரு வாரம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் உங்க ஆஸ்தியை உங்க கையில கொடுக்க போறேன். அதுல உங்க மரியாதை குறைஞ்சது பழப்பு தெருவுக்கு போயிடும். அப்புறம் கதையே வேற. ஜாக்கிரதை. சிச்சி, அவன் கையில எல்லாரும் மூளை கட்டி சிக்கிக்கிட்டோம் பாரு. பெரிய பாப்பா, நம்ம ஆஸ்தி நம்ம கைக்கு வர வரைக்குமாது அந்த பையன் கூட கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட இரு. அது எனக்கும் தெரியும். அதெல்லாம் விடுங்க. முதல்ல ஆஸ்தியை எந்த ரோட்ல எப்படி வாங்குறதுன்னு யோசிங்க. ஒண்ணு செய்யடா தம்பி. அவனுக்கு நான் எழுதி கொடுத்த காயத்தை நீ கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதோட அவன் தொலைஞ்சான். உள்ள வெளியே உள்ள. உன்னை ஜெயிக்கிறதே கஷ்டமாமா. அக்கா கூட கேரம் போர்டு, என் கூட பிளேயிங் கார்ட்ஸ். 2 பக்கம் ஆடுற, 2 கையால ஆடுற, 2 ஆட்ட ஆடுற, 2 பக்கமும் ஜெயிக்கிற. எல்லாத்துலயும் சூப்பர் மேன் தாண்டி. சான்ஸ் கிடைச்சா இந்த சொம்பைய ஃபுட்பால் ஆடிடுவேன். அம்மா செத்த என் மண்டை போச்சு. எவன்டா அவன் செத்தன்னு குரல் கொடுத்ததே? நீங்க சைக்கிள் அடிச்சீங்கல்ல, அது என் கால்ல விழுந்து அடிபட்டு நான் தான் சத்தம் கொடுத்தேன். ஆனா சவுண்ட் என்னவோ வெளியில இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வாயை மூடி. உனக்கு தெரியாதுக்கா, வெளியில இருந்து தான் வந்தது மாமா. நீ போய் பாத்துக்கோமா. சரி மாமா. ஐயோ சந்தியா, ஹலோ, இங்க யாராவது அம்மா செத்தேன்னு சொன்னீங்களா? இங்க எவனும் இல்லைங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. ஓகே, தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். யாரும் சத்தம் போடலையா மாமா? உங்க வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. சரி நீ ஆடுமா. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். வாயை மூடி. ஏற்கனவே நான் கேரம் போர்டுல ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ என்ன தொடர்ந்து உளற? பெரிய பாப்பா உனக்கே இவ்வளவு டென்ஷன் வந்தா சின்ன பாப்பா எனக்கு எவ்வளவு டென்ஷன் வரும்?
இருங்க. எனக்கு கோவம் வந்தது அக்கா தங்கச்சி ஒண்ணா சத்தியமா செத்த அத மறுபடியும் சத்தம் வருது. எவன்டாங்க? யாரும் இல்லைங்க. வாங்க மாமா பாருங்க ப்ளீஸ். வாங்க ஆடலாம். ஆட்டத்துக்கு வரல. டிங். நீ டிங்கன்னு சொன்னா நானும் டிங்கடா. டிங். நானும் டிங். 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 டிங் 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 டிங். ஐயோ, என் பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. நிறுத்து. இந்த மாதிரி நேரத்துல நான் தான் கத்தணும். திறமை கொடுக்காம நீயே கத்திட்ட. ஏதோ மனுஷாலு ஒரு ஒத்தாசைதான். தம்பி இருங்க. இந்த நேரம் பார்த்து கல்யாணோட ரூமுக்குள்ள எதுக்குடா வந்த? அது வந்து உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொல்லலன்னா உன்னை கைமா செஞ்சு காக்கா ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருவேன். வேண்டாம் தம்பி, அது அக்கா தான் சொன்னாங்க. இந்த கையெழுத்து போட்ட பேப்பர் டாக்குமெண்ட்ல இந்த பேப்பர் அந்த பேப்பர் உனக்கு எதுக்குடா? இல்ல தம்பி, இவனுக்கு எதுக்கு? ஏய், இங்க ஒரு திருட்டுத்தனம் நடக்க போது எனக்கு முன்னாடி தெரிஞ்சுதா? பத்திரமா அதை ஒளிச்சு வச்சேன். எங்க? இங்க வாங்க, வாங்க, வாங்க. திரும்ப கை தூக்கு. என் பாக்கெட்ட தான் வச்சிருக்கேன். எதுக்கு முன்னாடி சொல்லல? ஏன் சொல்லல? ஏய், மறுபடியும் பைத்தியம் மாதிரி நடிச்ச பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஓகே தம்பி, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே தம்பி, குட் நைட். இவ்வளவு அடி வாங்கிட்டு வெக்கமில்ல உனக்கு? டாக்குமெண்ட் எடுக்க வந்துட்டு என்ன காட்டி கொடுக்குறியா? அட சும்மா இருங்கக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சாதாரண. பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ட்ரைன்னு சொல்லிருக்காங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு இதோட பிரமாதமான ஐடியா வச்சிருக்க. அக்கா, வாய் மூடு. இனி உன் கவலையெல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கிளைமாக்ஸ் வந்துடுச்சு. அவன் ஆட்டத்துக்கு டண்டனா திற போட போற. என்னடா சொல்ற நீ? இதோ கொண்டு வந்துட்ட. என்னடா இது? ஜின்னு ஜின்னு. இத அந்த பிரியாணியில கலந்து போட்டு வச்சுக்க. அவன் கதை கந்தல். அதான் தலை கிரு கிருன்னு சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவான். விழுந்தவங்கிட்ட அக்கா நீ எங்க போட சொல்லி அங்க போட்டுடுவான் கையெழுத்த. அப்புறம் அவன் கழுத்தை பிடிச்சு அமுக்கி நம்ம வெளியே அனுப்பிடலாம். சாப்பிடு தம்பி, கோழி பிரியாணி. உனக்காகவே நாட்டுக்கோழி பிடிச்சு நானே என் கையால தயார் பண்ணேன். என்ன மாமா நீ மட்டும் ஒண்டியா குட்டிக்கிற? பிரியாணி. பிரியாணியா? சின்ன பாப்பா, நீ கிட்ட வரவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஐயோ, நீ கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னல, நான் தின்னே தீர்வேன். சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, தொட சாப்பிடுவியா? சின்ன பாப்பா, தொட மட்டும் இல்ல, அதுக்கு மேலே திம்ப. ஏய், என்னடி நீ பாட்டுக்கு அவர் தட்டுல நிறுத்தி திங்கிற? மாமா தட்டு ஃபுல்லா இருக்கா, திங்கிறதுக்கு ஆளே இல்ல, அத நான் பங்கு போட்டுக்கிறேன். தப்பா சிம்பாலிக்க பேசுன செருப்பாலே அடி விழும். நான் ஒருத்தி இருக்கேன்டி, என்ன தொலைய? சரி பாப்பா. ஏய்மா, ஐயோ வேணாண்டி, சொல்றது கேளுங்கடி, நீங்க தின்ன கூடாது. போகட்டாத்த ஆசைப்படுறாங்க. அது இல்ல தம்பி, உங்களுக்காக நீ கொஞ்சம் இரு. ஐயோ, அவ திங்கிறா, நான் மட்டும் வாய் மூடிட்டு இருக்கணுமா? ஏன் புருஷன், ஏன் தட்டு, நான் தின்னுவேன், ஏன் இஷ்டம். ஆஹா, உன் அன்பு என்ன எங்கே எடுத்துட்டு போகுது. ஐயோ